வந்துடலாங்கண்ணா. ஒன்னா நம்பர் லாட்டு எத்தனை காய் கொண்டு வந்துருக்காங்கண்ணா? 11 காய் பால்ஸ் தண்ணி வத்தல் 91 ரூபாய்ங்க. 91 ரூபா. காயை காட்டுங்க. 91 ரூபா. 91 பாத்துங்க. காய் வத்தின காய் பருப்பாடுங்க. பருப்பாடு. லாட் நம்பர் 2ல பாத்தீங்கன்னா 71 ரூபா 99 காசு. சரிங்கண்ணா. எத்தனை காய் கொண்டு வந்துருக்காங்கண்ணா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 காய். இது 50 காய். 50 காய். சரிங்க. லாட்ல பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் லாட்ல சரிங்க 65 ரூபாய்ங்க. 65 ரூபா. 65 ரூபா. எத்தனை காய் கொண்டு வந்துருக்காங்கண்ணா? இதுல பாத்தீங்கன்னா சரிங்க 90 காய். 90 காய். மார்க்கெட் கொண்டு வர மாதிரி குடும்ப காய். சரிங்கண்ணா. 64 ரூபா 20 பீஸாங்க. 64 ரூபா 20 பீஸ். 110 காய். லாட் நம்பர் 5. லாட் நம்பர் 5க்கு வந்து 64 20. வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு பக்கத்தில் வெப்புலி ஒழுங்குமுறை உட்பட கூடங்க. அதாவது சென்னிமலையிலேருந்து காங்கியம் போகிற வழியில் வந்தோம்னா சென்னிமலையிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வருவாங்கண்ணா. 3 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம்னா வெப்புலி பிரிவுங்க. அங்கிருந்து யாரை கட்டாலும் சொல்லுவாங்க. வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வாரம் இங்கே வந்து முழு தேங்காயோட மார்க்கெட் கமிட்டி நடக்குதுங்க. நாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேங்காய் கொண்டு வரனா காலையில் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துடலாமுங்க. எங்கிருந்து வேணாலும் கொண்டு வந்துடலாமுங்க. தேங்காய்க்கு தகுந்த ரேட்டு கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி நாம் வந்து நம்ம வந்திருக்க இன்னைக்கு வந்திருக்கிறோமுங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எத்தனை காய் மொத்தம் கொண்டாந்துருக்கிறாங்க, என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோமுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து தேங்காய் பருப்பு, எள்ளு, பருத்தி, சூரியகாந்தி எல்லா விலை நிலவரமே நம்ம சேனலில் வந்துட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கிறோங்க. இன்னைக்கு மொத்தம் எத்தனை காய் கொண்டாந்துருக்காங்க, ஒவ்வொரு குட்டானா போய் என்னென்ன ரேட்டுக்கு போச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜாக இருந்தாலும் அதே மாதிரி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் இந்த வீடியோ அனுப்பிச்சு வைங்க. நல்ல தகவல் 4 பேருக்கு போய் சேர்த்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க. ரேட் போட்டாச்சாங்கண்ணா? இனிமேல் தானாங்கண்ணா? இனிமேல் தான். சரிங்க. ஓ சரி சரிங்க. சரிங்க. அவங்களுக்கு நீங்கள் காய் கொண்டாந்துருக்கீங்களாண்ணா? எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்கண்ணா? 90 காய். நல்லா காஞ்ச காய்ங்கண்ணா? எல்லாம் நல்லா காஞ்ச காய். எப்போ இங்கே தான் கொண்டு வருவீங்களாண்ணா? டைரெக்டாக பருப்பு குடைக்கலாம் இல்லைங்களா? சூப்பரான காய். பருப்புக்கு அருமையாக இருக்குது. இந்த மாதிரி காய் தான் ரேட்டு நல்லா இருக்கும் இல்லைங்கண்ணா? 33 காய் இது இல்லைங்க. என்னங்கண்ணா? உளுந்த காய். அதாங்கண்ணா. பருப்பு நெக்கும் இருக்குங்க ஓரளவுக்கு. என்னங்கண்ணா? நம்மளது ஈரோடு நந்தா விழாக்குன்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கண்ணா. பார்த்துருக்கீங்களா சேனல்? பார்த்து இல்லைங்க. அதில் நம்ம தேங்காய் பருப்புங்க, எள்ளு, நிலக்கடலை, பருத்தி எல்லாமே விலை நிலவரம் எல்லாமே போகிறாங்கண்ணா. நம்ம வந்து இல்லைங்கண்ணா, நம்ம வந்து விலை நிலவரம் போடுறது. ஆமாம். அந்தியூர் சிவகிரி எள்ளுங்கண்ணா, நிலக்கடலை. சிவகிரி எள்ளு, நிலக்கடலை எல்லாமே பதிவு பண்ணுறோமுங்க. பதினோரு காய் கொண்டு வந்திருக்காங்க. தண்ணி வத்தின காய்ங்க. 11 காய் கொண்டாந்துருக்காங்க. தண்ணி அறவல்லைங்க. நல்லா பருப்புக்கு அருமையான காய்ங்க. 11 காய் கொண்டாந்துருக்காங்க தனியாக. லாட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1. லாட் நம்பர் 1 11 காய்ங்க. இது அதே மாதிரி தானுங்க. லாட் நம்பர் 2 50 காய்ங்க. இது நல்லா காஞ்சிருக்குதுங்க. காய் நல்லா காஞ்ச காய். நம்மளுக்கு எத்தனை காய்ங்கண்ணா? அதில் 110 காய். மேக்ஸிமம் எல்லாமே உடைக்கிற காய். இந்த லைன் காய் இது இல்லைங்கண்ணா மார்க்கெட்டுக்கு. மொத்தம் எத்தனை காய்ண்ணா சொன்னீங்க? 110. இது கொஞ்சம் குடுமையோட கொண்டாந்துருக்கலாமாங்கண்ணா? பச்சை காய் மார்க்கெட்டு காய்ங்க. ஆமாங்கண்ணா, மார்க்கெட்டுக்கு போகும். நல்ல விலைக்கு. ஆமாம் 40 ரூபாய்க்கு போகுங்கண்ணா. நல்ல ரேட்டு போகுங்கண்ணா. 40 ரூபாய்க்கு பக்கமாக போகுங்க. உறுதியாக போகும். நல்ல குடுமையோட வந்து சூப்பர் காய். நல்ல ரேட்டு. ரேட்டு போகுங்கண்ணா. சிம்பிளாக இந்த மாதிரி காயே 25 ரூபாய்க்கு கம்மியாக இல்லை. இல்லைங்க. இன்னைக்கு ரேட்டு இல்லை ரேட்டு 30 ரூபா குடுமையோட வந்து காய் இன்னைக்கு ரேட்டு.
அந்த அளவுக்கு நீங்கள் கிரியேட்டுங்கன்னா அப்புறம் நோம்பி வருது, சரஸ்வதி நோம்பி வருது, ஆயுத வருஷம் வருது இல்லை, அதனால உங்களுக்கு இதே ஒன்று ஒரு 4 நாள் வச்சு வந்து குடும்பம் கொண்டு வந்து சூப்பர் காசுங்கண்ணா. இங்கே கொண்டு வர வேண்டிய மார்க்கெட் கொண்டு வர. ஆமாம் கம்மியாக இருந்தாலும் கொண்டு வராங்க. லாட் நம்பர் 6ல் 7 காய்ங்க. 2 4 6 7 காய்ங்க. பரவாயில்லைங்க. இப்போ ரேட்டு சொல்லிடுவாங்களேங்கண்ணா. இல்லை நாளாக நினச்சிட்டு இருந்தோம் நம்ம எல்லா மார்க்கெட் கமிட்டியுமே நான் வந்து போய் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி போய் ஒரு நாளைக்கு வீடியோ பதிவு பண்ணணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி வந்துருக்கிறோங்க. ஒரு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 7 காய் 11 காயின்னு சொல்லிட்டு எத்தனை காய் இருந்தாலும் கொண்டு வர்றாங்க. அந்த காய்க்கு அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி விலை கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு 91 ரூபா ரவிக்கு. லாட் நம்பர் 2 50 காய் 71 99 71 ஏஎன்ஆர். லாட் நம்பர் 3 90 காய் 65 ரூபா ஏஎன்ஆர். லாட் நம்பர் 4 90 காய் 64 20 ரவி. லாட் நம்பர் 5 5க்கு வந்து 64 20 ரவி. லாட் நம்பர் 6 7 காய். லாட் நம்பர் 7 காய் 64 20 ரவி. லாட் நம்பர் 7 65 64 20 ரவி. 8 33 காய் 66 99 ஏஎன்ஆர். லாட் நம்பர் 9 67 69 ஏஎன்ஆர். லாட் நம்பர் 10 110 காய் 67 69 ஏஎன்ஆர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் படித்தாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு குட்டானா போய் காயை பார்க்க போகிறோங்க. அந்த காயை பார்த்து நம்ம ரேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா என்ன தோணும்னா, நம்மகிட்ட இவ்வளோ காய் இருக்குது, நாமளும் இப்போ எப்படி கொண்டு போனோம்னா நமக்கு இந்த ரேட்டு கிடைக்கும்னு ஒரு ஐடியா வருங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 5 காயோ 7 காயோ 10 காயாக இருந்தாலும் எவ்வளோ காயாக இருந்தாலும் மட்டை வாங்கி கொண்டு வர சொல்கிறாங்க. அந்த தரத்துக்கு தகுந்த ரேட்டு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம காயை க்ளோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா வருங்க. இப்போ போய் ஒவ்வொரு காயை என்ன ரேட்டு, அந்த காய் அந்த காயோட கலரு, அந்த காயோட தன்மை, ரெண்டாவது அந்த காய் என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. காய் ரேட்டை பாத்துங்க. இது கடைசியா வந்ததுனால இங்க கொண்டாந்து போட்டுருக்கீங்களா, லாட் லைனா தான் வரும். சரி இதில் என்னன்னா நம்மளுக்கு வந்துங்க சரி கட்டுப்படியாகனா கொடுக்கலாம், கொடுக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா எடுத்துகிட்டு கட்டுப்படி எவ்வளோ எடுத்துகிட்டு போயிடலாம். அதுதான் ஓகே வந்துடலாங்கண்ணா. 1 நம்பர் லாட்டு எத்தனை காய் கொண்டு வந்துருக்காங்கண்ணா? 11 காய் பால்ஸ் தண்ணி வத்தல் 91 ரூபாய்ங்க. 91 ரூபா காயை காட்டுங்கண்ணா. 91 ரூபா 91 பாத்துங்க. காய் வத்தின காய் பருப்பாடுங்க. பருப்பாடு டேரக்டா பருப்பு கொண்டு வரதுங்க. ஆமா பருப்பு டேரக்டா தொட்டியும் ஆகுங்க இதாகுங்க. தொட்டி மாவு. லாட் நம்பர் 2ல பாத்தீங்கன்னா 71 ரூபா 99 காசு. சரிங்கண்ணா. எத்தனை காய் கொண்டு வந்திருக்காங்கண்ணா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 காய். இது 50 காய். சரிங்க. லாட்ல பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் லாட்ல சரிங்க 65 ரூபாய்ங்க. 65 ரூபா 65 ரூபா. எத்தனை காய் கொண்டு வந்திருக்காங்கண்ணா? இதுல பாத்தீங்கன்னா சரிங்க 90 காய். 90 காய். சரிங்கண்ணா 90 காய். இதுலங்கண்ணா 4 20. இது பாத்தீங்கன்னா சரிங்க 64 ரூபாய் 20 பைசாங்க. சரிங்க 90 காய். இது 90 காய். 90 காய் 64 ரூபா 20 பைசா. 20 பைசா. 20 பைசா. சரிங்க. இது பாத்தீங்கன்னா 64 20ங்க. 42 காய். 42 காய் நல்ல ரேட் தானங்க. நல்ல ரேட். வெள்ளை காய் பச்சை ரேட். பச்சை காய் இந்த நல்ல ரேட் இருந்தாலும் நல்ல ரேட். 64 20. 64 ரூபா 20 பைசா. 20 பைசா. சூப்பர்ண்ணா. அதாவது இது பாத்தீங்கன்னா 67 69ங்க. 67 ரூபா 69 காசு. 110 காய். 110 காய்ங்க. கசங்கல் நல்ல காஞ்ச காய்ங்க. நல்ல காஞ்ச காய்ங்க. நல்ல காஞ்ச காய். ஆமா. இது வேற வீட்டு செலவுக்கு வந்த காய். சரிங்கண்ணா. வீட்ல எச்சாய் போச்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓ இது மார்க்கெட் கொண்டு வர மாதிரி. மார்க்கெட் கொண்டு வர மாதிரி. குடும்ப காய். சரிங்கண்ணா. 64 ரூபாய் 20 பைசாங்க. 64 ரூபா 20 பைசா. 20 பைசா. 100 கிலோ வந்தனா 3 கிலோ கழிச்சுக்குவாங்க இதுக்கு. 100 கிலோ வந்துனா வந்ததுனால இது கொஞ்சம் வந்ததுனால ஒண்ணு குடமையை பிச்சு எடை போட்டுக்குவீங்க. 7 காய்ங்க. 7 காய்.
இப்போ 100 காய் வரும்போது அதுக்கு 100 கிலோ குடுமையோட இடம் போடனால 100 கிலோட வந்ததுன்னா அதுக்கு ஒரு 3 கிலோ கழிச்சுக்கோங்க. இப்போ வந்து குடுமி பிச்சுட்டு இடம் போட்டுக்குவீங்க. இப்போ பிச்சுட்டு இடம் போட்டுக்குவோம். கம்மியாக தானுங்க இருக்குது. அதனால அதுக்கு இது பண்ண முடியாது. இது 64 ரூபா 20 64 ரூபா 20 பைசா 65 காய்ங்க. 65 காய் 65 காய். காய் காய் கொஞ்சம் இதா இருக்குதுங்க. பச்சையா இருந்தாலும் நல்ல ரேட் போட்டுருக்காங்க. நல்ல ரேட் போட்டுருக்காங்க. ஆனா வந்து நீங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து காஞ்ச காய் குடுமி எடுத்து கொண்டாந்துறணும். குடுமி எடுத்து கொண்டு பச்சை காயா தான் குடுமியோட கொண்டாடணும். கொண்டு வந்துரும். பச்சை காய் இது பாத்தீங்கன்னா 66 பைசா 99 பைசா. ஆமாங்க. 33 காய் 33 காய் வந்திருக்கு. ஆமாங்க. சூப்பர். காய் நல்லா பெருசா இருக்குது. இதுங்க இது 67 69 67 110 காய். ஃபர்ஸ்ட் பாட்டுமாங்கண்ணா. அதான் பார்த்தா இந்த கடைசில இது 67 69 கசங்கல் காய். கசங்கல் காய். சூப்பர். மொத்தம் எத்தனை காய்ங்கண்ணா? 608 608 தானே? 608 காய். மொத்தம் 608 காய்ங்க. காய். சூப்பருங்கண்ணா. தொடர்ந்து நம்ம வீடியோ நிறையா பார்க்குறீங்க. நம்ம வந்து ஒவ்வொரு மார்க்கெட் கமிட்டியாக போய் எவ்வளோ காய்கள் வந்திருக்குது, தேங்காயாக இருக்கட்டுங்க, கடலக்காயாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு பண்ணிட்டு வந்து நம்ம வந்து ரேட்டையும் பதிவு பண்ணுறோம். நிறைய நீங்கள் விளைபொருளை கொண்டு வரக்கு முன்னாடி ரேட்டை பார்த்துட்டே கொண்டு போகிறீங்க. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பேருக்கு அனுப்பிச்சி வைங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாலும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாமுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமுங்க.